மியூசிக் ஒருத்தனோட மூடை கம்ப்ளீட்டாக 360 போட வைக்கிறதுல அது எப்படி நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கும் போதெல்லாம் நம்ம அந்த சாங்கோட ஃபீலுக்கு சிங்க் ஆகிறோன்ட்டு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? ஒரு ரிலீஃப், ஒரு வார்ம்த் கிடைக்குதுல்ல அந்த இயர்ஃபோன்ஸை மாட்டும் போதெல்லாம். அது நம்ம உடம்புல இருக்க டோபமைன் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலயா, இல்லைன்னா நிஜமாவே ஹவி கெட்டிங் கனெக்டட் ஓவர் மியூசிக்? எதனாலன்ட்டு சரியா சொல்ல தெரில, பட் இட் ஃபீல்ஸ் ஸோ குட். Hello people, welcome back to Personal Opinion. ஒன்ஸ் அகெயின் இங்கே செகண்ட் எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ கூட இந்த எபிசோட் கேட்டு முடிச்சப்பறம் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி டாப்பிக்கில் போவோம். ஸோ இன்றைய டாபிக் மியூசிக். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் வாழ்க்கையில் மியூசிக்கோட இம்பேக்ட் அண்ட் அதை தொடர்ந்து வில் ஹாவ் அ உரையாடல் ஆன் சர்டன் டாபிக்ஸ். ஸோ வழக்கம் போல் மியூசிக் பற்றின எங்களோட பர்சனல் ஒப்பீனியனை பதிவு செய்ய போகிறோம். ஆரம்பிக்கலாமா? மியூசிக் நான் தனியாக இருக்க தருணங்கள் கூட என்னை தனியாக இருக்க விடாமல் இருந்திருக்கு. நமக்கு ரெண்டு விஷயம் வச்சு தான் நமக்கு பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் கூட அசோசியேட் பண்ணிப்போம். ஒன்று ஸ்மெல், இன்னொன்று மியூசிக். உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் முன்னாடியே, பட் இன்கேஸ் தெரியலன்னா சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி எப்போயாவது யூஸ் பண்ண பர்ஃப்யூம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை திருப்பி ஒருக்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக எப்போ அதை யூஸ் பண்ணீங்களோ அந்த வாழ்க்கையை திருப்பி வாழ்ந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். அதே எஃபெக்ட் தான் மியூசிக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் மியூசிக் இஸ் பெட்டர் தேன் ஸ்மெல் when it comes to associating with memories. அவ்வளோவா நம்ம ஒருத்தங்க மியூசிக் கேட்கலன்னா கூட ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான சுச்சுவேஷன்ஸ்க்கும் நம்ம மியூசிக்கோடு ரிலேட் பண்ணிப்போம், நம்மளே அறியாமல் சப்கான்ஷியஸாக. சம்டைம்ஸ் அந்த மியூசிக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு சம்மந்தமே இருக்காது, இல்லைனாலும் அந்த மியூசிக்கோடு ரிலேட் பண்ணிப்போம். ஏன்னா அந்த டைமில் யாராவது பேக்ரவுண்டில் அந்த ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இசையினோட தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. சொன்ன மாதிரி இசை என்னோடய வாழ்க்கையில் பெரிய பங்காற்று இருக்குது. எல்லா முக்கியமான தருணங்கள்லேயும் இசை என் கூடவே தான் இருந்திருக்கு. இது சரியான கிளீஷேவாக இருக்கலாம், பட் அதுதான் உண்மை. என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் மியூசிக் கேட்டுட்டு இருந்தாலும் மியூசிக்கை ஒரு ஆர்ட்டாக நான் பார்க்க ஆரம்பித்தது 2014-15 டைம்ஸில் தான். எனக்கு மியூசிக்னாலே பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மான் அண்ட் யுவன். அதை தொடர்ந்து ஹாரிஸ் அண்ட் விஜய் ஆண்டனி இருக்காங்க, பட் வில் ஸ்பீக் அபவுட் தெம். நம்ம ஜென்ரேஷனில் தமிழ் மியூசிக் தெரிஞ்சவங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் ஏஆர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா ஹி ஹேஸ் பிகம் தி சினானிம் ஆஃப் தமிழ் மியூசிக். மியூசிக் எப்போது என்ன ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணிச்சோ, இன்ஸ்பயர் பண்ணிச்சோ, அப்போலேருந்து மியூசிக் எனக்கு ஒரு இன்செப்பரபிளான எலிமெண்ட்டாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு என்னை இன்ஸ்பயர் பண்ண சாங் எல்லா புகழும் இறைவனுக்கே ஃப்ரம் அழகிய தமிழ் மகன். அதுக்கு முன்னே நிறைய சாங் கேட்டிருக்கேன், பட் மியூசிக்ன்றது ஒரு ஆர்ட் அப்படின்னு புரிய வச்ச ஆல்பம் தான் அது. ஏன்னா கரெக்டாக அந்த படம் வந்தப்போ தான் அவர் நம்ம ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர்ஸ்க்கு போனார், ஜெயிச்சார், 2 ஆஸ்கர் ஜெயிச்சார். அந்த ஆல்பம்காக ஜெயிக்கலைன்னா கூட மியூசிக்ன்ற ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் இருக்குது. சினிமா சார்ந்த மட்டும் மியூசிக் இல்லை, மியூசிக் ஒரு இண்டிபெண்ட் ஆர்ட்டாகவும் இருக்குன்னு எனக்கு அப்போ புரிய வச்சது. ஏஆர் ரஹ்மானை பற்றி பேசுகிறப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரும்னு தெரியும். ஏஆர் பெரிய கம்போசர், அவர் மியூசிக் ரொம்ப கோல்டு, ஸ்லோ பாய்சன், பிளான்னு சொல்லி நான் மொக்கப்பட விரும்பலை. பர்சனலாக எனக்கு அவர் என்ன மீன் பண்ணுறதுன்னு தான் நான் பேச போகிறேன். ஏஆர் ரஹ்மான் இல்லை, நான் முன்னாடி சொன்ன ஆர்டிஸ்ட் என்னோடய வாழ்க்கையில் என்ன எஃபெக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏஆர் ரஹ்மான் கூட தான் நம்ம பெரும்பாலும் எல்லோரும் வளர்ந்துருப்போம் நம்ம ஜென்ரேஷனில். நான் சில சமயம் அவர் பாட்டெல்லாம் கேட்குறப்போ கூட எப்படா இந்த மனுஷன் இப்படிலாம் மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு மேஜிக்கலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவர் மியூசிக். அவரோட பெரும்பாலான மியூசிக் நான் கேட்டிருப்பேன் நம்புகிறேன். பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டுன்னு சிலது இருக்குது. இதுவும் ரொம்ப காமன் தான், பட் திஸ் இஸ் சம்திங் தட் ஹேஸ் டு பி செட். விண்ணை தாண்டி ஒரு வாயா, ஓகே கண்மணி, காற்று வெளியே, சில்வர் காதல் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஆல்பம் கூட எல்லாமே ஐ ஹாவ் அ எமோஷனல் கனெக்ஷன் வித் ஆல் ஆஃப் தெம். அதுக்குன்னு மற்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் ஏஆர் ரஹ்மான் ஃபார்ம் ஆன டைம்ஸ் ஃபஸ்ட்டு படமே அவரது ஹிட்டு ரோஜா,
தென் ஜீன்ஸ் அந்த மாதிரி அந்த டைமில் வந்து எல்லா படமே சூப்பராக இருக்கும், எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். பட் எமோஷனல் கனெக்ஷன் எனக்கு எது கூட இருந்தது இல்லை. ஐ ஹேட் கனெக்ஷன் வித் தி ஆல்பம்ஸ் தட் ஐ மென்ஷன் பிஃபோர். எனக்கு பர்சனலாக ஈச் ஃபேஸ் இன் மை லைஃப் ஹேஸ் இட்ஸ் ஓன் மியூசிக். ரொம்ப பின்னாடிலாம் போக சொன்னால் என்னென்னலாம் ஞாபகம் இல்லை. வேகா ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஞாபகம் இருக்குன்னு சொல்லலாமே. அந்த டைம்ல தான் என் ஸ்கூல்ல இந்த ஜஸ்டின் பீபரோட பேபி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்ச டைம் அது. சீரியஸா சொல்றேன், இனி 4 இங்கிலீஷ் சாங் தான் எனக்கு அப்போ தெரியும். பேபி, ஷோ மீ த மீனிங் பை பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ், அப்புறம் ஃபீஃபா சாங்ஸ் 2, வாக்கா வாக்கா அண்ட் வேவிங் ஃபிளாக். சத்தியமா சொல்றேன், ஃபுட்பால்ல ஒரு மேட்ச் கூட நான் ஃபுல்லா பார்த்தது கிடையாது. ஆனா இந்த சாங்லாம் கேட்டாதான் கெத்துன்ட்டு ஒரு சிக்மா இருந்துச்சு, அதனால கேட்டது. அதான் சொல்றேன்ல, தெரிஞ்சது 4 இங்கிலீஷ் பாட்டு தான். ஆனா இங்கிலீஷ் சாங்ஸ் தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டேன்ற மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு இருந்த நாட்கள் அதெல்லாம். அப்போ ஒரு சுப்பீரியர் ஃபீல் இருந்துச்சு. இப்போ நினைச்சு பார்த்தா காமெடியா இருந்தாலும் ரொம்பவே எம்பாரசிங்காகவும் இருக்குது. அப்படியே ஒரு 2015 வந்தோன்னு வைங்களேன். If you would have heard the previous episodes, you would probably have figured out that I simp for Mani Ratnam. 2015 ஓகே கண்மணி நிறைய பேசியாச்சு அதை பத்தி. ஸோ நம்ம அது இல்லாம பார்த்தோம்னா எனக்கு மெமரபுளா 2 விஷயம் நடந்துச்சு. நம்பர் 1, I was blown away by நானு ரவுடி தான் ஆல்பம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படத்துக்கு போகிறேன். கேங்காக ஒரு 10 பேர்னு வைங்களேன். there was this split decision whether to go for நானும் ரவுடி தான் ஆர் 10ன்றதுக்குள்ள. நான் சமந்தாவோட பெரிய பெரிய ஃபேன், இன்ஃபேக்ட் த பிக்கெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ ஒத்த காலில் நின்ன 10ன்றதுக்குள்ள தான் போயே ஆகணும்ட்டு. I definitely regret the life decisions I took back then. And நானும் ரவுடி தான் சாங்ஸ் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு எனக்கு. சாங்ஸ் இட் செல்ஃப் அண்ட் த வே தே ரிலீஸ்ட் இட். எப்பவுமே டில் தென் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவி ஆல்பம்னா ஒரு ஈவெண்ட் வச்சு எல்லாரையும் கேதர் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க சிங்கிள்ஸ் விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு that was my first exposure to that. அண்ட் அது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுச்சு எனக்குள்ள. அண்ட் எவ்ரி சாங் வாஸ் பர்ஃபெக்ட். அது இல்லாமல் அடுத்த விஷயம் வாஸ் ஹிப்ஹாப் தமிழா. ஆதி வந்து இப்போ மூவிஸ்க்கு சாங்ஸ் போட ஆரம்பிச்ச டைம்ல தான் ஐ வாஸ் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். ஃபோனில் 1 மாசத்துக்கு 1 GB இன்டர்நெட் மட்டுமே இருந்த காலத்தில் கூட தேடி தேடி பார்ப்போம் அவரோட வீடியோ சாங்ஸ் எல்லாம். And when he started making music for movies, I was so pumped. ஆம்பல, தனி ஒருவன், இன்று நேற்று நாளை, கதகளின்னு லைனா ஹிட் ஆல்பம்ஸ். அதுவும் தனி ஒருவன்லாம் பிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம 2017 ஆச்சு. 2017 வந்தோம்னா மெர்சல், காற்று வெளியிடை, விக்ரம் வேதா, மீசே முறுக்குன்னு நிறைய லைனா வந்துச்சு ஹிட் ஆல்பம்ஸ் ஃப்ரம் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஃபோனில் டெய்லி 1 GB டேட்டானும் மாறின டைமாக தான். அப்படி ஆனதுனால சாங்ஸ் கேட்குற ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆச்சு எனக்கு. அவுட் ஆஃப் நோ வேர் சந்தோஷ் நாராயணன் கேம் அவுட் வித் திஸ் அமேசிங் ஸ்டஃப் கால்ட் மே அதமான். பிரதீப் குமாரோட வாய்ஸில் 3 அமேசிங் சாங் இருந்தாலும் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே வாஸ் ஆன் ஏரியா கானா, அட்ரஸ் சாங் அண்ட் தங்கச்சி சாங். எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு இதெல்லாம். அட்ரஸ் சாங்லாம் I had a friend called Madhu. I had many friends in Shanti Colony. So now you can imagine address song-oda references நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. And those songs had a very fresh vibe. I was a very big fan of all those 3. இதெல்லாம் என்னடா வைபு, டேக் திஸ் அப்படின்ட்டு 2018 12th ஸ்டாண்டர்டோட செகண்ட் ஹாஃப் traveled with this beautiful song called Niye by Fani Kalyan.
This was an independent song. Probably most of you wouldn't know it. Check it out. அப்போ தெரியும் நான் ஏன் இவ்வளோ ஹைப் தரேன்னு சொல்லிட்டு. முன்னாடி அவன் சொன்னான்ல, the song would have no connect with the situation. Still that phase would be defined by அந்த ஒரு சாங். அந்த மாதிரி தான் இது எனக்கு. அந்த சாங்க்கும் என்னோட லைஃப்க்கும் எந்த சம்மந்தம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாஸ் பிளேயிங் இட் ஆன் லூப், அதை கேட்டாலே அப்படியே அந்த ஃபுல் 12th ஸ்டாண்டர்ட் இயரும் கண்ணு முன்னாடி வந்து போவோம். பிக்சரைசேஷன் அமேசிங்காக இருக்கும். லிரிக்ஸ் வாஸ் பர்ஃபெக்ட். அது ஏன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மேபி தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு ஃபியூஷன் மியூசிக்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷோர். I usually love songs which has classical and western parts together ஒரே பாட்டுல. இப்போ கூட ரீசெண்டா இந்த டாக்டர்ல ஒரு பாட்டு வந்தது, சோ பேபின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி. அது வரைக்கும் ஐ ஒன்லி ஹேட் ஸ்டாக் ரிங்டோன்ஸ். அந்த லிரிக்ஸ்லாம் முடிஞ்சோடனே ஃபைனல்ல ஒரு மியூசிக் வரும் பாருங்க, நீயேல. தட்ஸ் த பெஸ்ட் திங் ஐ எவர் லிசன் டு. That was my first ringtone. Music or songs in general have made many moments special and memorable, in fact. Ipo, let's talk movies. Indian cinema பொறுத்த வரைக்கும் songs are the most essential part of the film. There is this community of elite film audience, as they call themselves. இந்தியன் சினிமா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இல்லாததுக்கு காரணம் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ அக்ரி, சில மூவிஸ்ல சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் தேவையில்லாம இருக்கும். பட் மோஸ்ட் ஃபிலிம்ஸ் டூ அமேசிங் ஜாப் இன் கன்வேயிங் த மூவி த்ரூ சாங்ஸ். அந்த சாங்ஸை கேட்கும் போதெல்லாம் படத்துல பாதி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும், விச் இஸ் அ வெரி குட் திங். சர்டன் சாங்ஸ்லாம் வுட் ஹவ் மேட் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் அஸ். அந்த பாட்டு படத்துல வரவே இல்லைங்கிறத நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். படம் பார்த்து முடிச்ச அப்புறம் சரி அந்த சாங்ஸோட விஷுவல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது தான் தெரியும் அது படத்துல இல்லவே இல்லைன்றது. பர்சனலா எனக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. காட்டு சிரிக்கி ராவணன்ல இருந்து, வேஷங்களில் பொய்யில்லை ஃப்ரம் ரெமோ, ஹங்யாடே ஃப்ரம் ராஜா ராணி, இந்த பாட்டோட ஹிண்ட்ஸ்லாம் இருக்கும் ஃபிலிம்ல அங்கங்க. அதுவே போதுமானதா இருக்கும் ஒரு பெரிய இம்பேக்டை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு. மூவிக்கு சூட் ஆலன்னு தெரிஞ்சு ஃபுல்லா தூக்குன சாங்ஸும் நிறைய இருக்கு, நல்ல சாங்ஸ். மீள முடியாமல் அண்ட் ரகசியம் ஃப்ரம் வாரணம் ஆயிரம், ஒரு நாளில் ஃப்ரம் எவ்ரி ஒன் நோஸ் வேர் இட்ஸ் ஃப்ரம், ஹோ கிரேசி பெண்ணே ஃப்ரம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், நிறைய இருக்கு இந்த மாதிரி. பட் என்னோட லிஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது மாலை நேரம் ஃப்ரம் ஆயிரத்தில் ஒருவன். கேட்டு இருந்தீங்கன்னா தெரியும், ஒரு குறை கிடையாது அந்த பாட்டுல. இட் டேக்ஸ் யூ பேக். ஒரு ரீவைண்ட்ல நம்மளை சுத்தி ஒரு அனல் இருக்கும், ஒரு நல்ல அனல். த சாங் ஜஸ்ட் கம்ஸ் அண்ட் ஹக்ஸ் யூ. அந்த ஷேடோல ஓடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும்ல மூவி நடுவில். The songs has to come over the night time when Andrea is talking about her ex. அந்த இடத்துல சாங் இருந்தா நல்லா இருக்குமான்னு என்ன கேட்டா இட்ஸ் சப்ஜெக்டிவ் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாங் டிசர்வ்ஸ் அ வீடியோ. ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்றேன், சாங்ஸை ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணலன்னா தே பிகம் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஃபிலிம்னு நான் ஃபீல் பண்றேன். என்னோட அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன், இளையராஜாவோட மியூசிக்காகவே நிறைய படம் 6 மாசம் 1 வருஷம் தியேட்டர்ல ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இளையராஜா பத்தி எனக்கு பெருசா தெரியலனாலும் நீதானே என் பொண்ணு வசந்தம்னு ஒரு ஃபேபுலஸ் ஆல்பம் நம்ம டைம்ல வந்திருக்கு. அது வரைக்கும் இளையராஜானா அந்த காலத்து மனுஷன், இப்போ ரெலவென்சிலாம் அவ்வளோ இல்லைன்ட்டு தான் இருந்தேன். ஒரே ஆல்பம் தான், அவர் யாருன்ட்டு நல்லா என் மண்டையில ஏறுற மாதிரி புரிய வச்சாரு. The man who made trash films run for 100 days, 200 days in theaters now couldn't save a film. No talk இருந்துச்சு for நீதானே என் பொன் வசந்தம். We'll talk about நீதானே என் பொன் வசந்தம், the movie itself. But the thing is, it did really bad in theaters. The only good thing about the films were the songs பரவலா பேசப்பட்டுச்சு.
அகைன் பீப்புள் கேன் லிசன் டு தெம் எனி டைம். ஸோ தியேட்டருக்கு வரணுன்ட்டு ஒரு அவசியமே இல்லை. பட் வாஸ் இட் ரியலி த கேஸ்? இஸ் நீதான் என் பொண்ணு சுத்தம் ரியலி அ பேட் ஃபிலிம்? எனக்கு பர்சனலாக ஆல் டைம் ஃபேவரட்ஸ்னு ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா மூவி வைஸ் சொல்கிறேன், நீதான் என் பொண்ணு சுத்தம் கண்டிப்பாக அதில் ஒரு டாப் 3ல இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. Why it didn't do well in theaters னு கேட்டா, I'll say it's because of the music. Don't get me wrong, it's a phenomenal album. எனக்குமே ரொம்ப பிடிச்சது. The picturizationும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. சாய்ந்தெல்லாம் இன்ஃபேக்ட் அதை போட்டு விட்டு சமந்தாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ண மியூசிக் இது கிடையாது. Needed something fresh and futuristic, like say விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயா இஸ் நத்திங் வித்வுட் மியூசிக்னு ஒரு சைட்ல எல்லாரும் சொல்றாங்க, விச் மே பி ட்ரூ. ஏன்னா இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி when the film got re-released, I went in. எப்பெல்லாம் சாங் ஸ்டார்ட் ஆகுதோ தியேட்டர்ல எல்லாரும் sang along with it. அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரி என்னமோ 30 நிமிஷத்துல சொல்லி முடிக்க முடியும், பட் அந்த சாங்ஸ் கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதனாலதான் we took விண்ணை தாண்டி வருவாயா அந்த ஒரு லெவலுக்கு. அண்ட் that's where நீதான் என் பொண்ணு struggled. The script demanded a vibe. அதுதான் ராஜா சார்னால தர முடியலன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, not only a film needs a phenomenal album, but it has to tell the story vibe மாறாம. That makes the movie memorable. சாங்ஸ் இல்லாம ஒரு மூவி தமிழ் சினிமால சக்சஸ் ஆக முடியாதான்னு கேட்டா முடியும். பட் ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் விண்ணை தாண்டி வருவாயா, ஐ ப்ரிஃபர் டு வாட்ச் இட் அலாங் வித் த சாங்ஸ். அண்ட் நீங்க வேணா கூட ட்ரை பண்ணி பாருங்க டு வாட்ச் இட் வித்தவுட் த சாங்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்ட்டு புரியலாம். இப்போ வந்து ஜிவிஎம் அண்ட் ஏஆர் ரஹ்மான் பேசினேன், ஜிவிஎம் இளையராஜா பேசினேன். ஜிவிஎம் is a fanboy of Ilayaraja and he wanted Ilayaraja to make music for his movie, and GVM ARR is a great combo. But இதெல்லாமே ஸ்டார்ட் ஆனது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட. ஏஆர் ரஹ்மானோட சூப்பர் மியூசிக் கொஞ்சோண்டு இறங்கின அப்புறம் கோகிஸ்டாக ட்ரை பண்ணி அபார ரீச் பெற்ற ஆர்டிஸ்ட் தான் நம்ம ஹாரிஸ் தான். அவரோட முதல் ஆல்பமே செம ஹிட் ஆச்சு, மின்னலே. பூப்போல் பூப்போல்னு 2 வார்த்தையை வச்சு 3 ட்ராக் ரிலீஸ் பண்ணார். அந்த 3மே பயங்கர ஹிட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ் அதுக்கப்புறம் நிறைய நல்ல சாங்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ் கொடுத்தாரு. அவரோட மியூசிக் கேட்டாலே எங்கேயோ ஃபாரின்ல இருக்க ஃபீல் கிடைக்கும், குறிப்பாக அமெரிக்காவில் இருக்க ஃபீல் கிடைக்கும், ஏன்னே தெரியல, அந்த ஃபீல் கிடைக்கும். ரொம்ப மாடர்னாக கிளாஸியாக இருக்கும் அவரோட மியூசிக்லாம். வாரணமயிரம், மன்னியன், என்ன இருந்தால், உன்னாலி உன்னாலி, பீமா, மாற்றான், கோன்னு பிரித்து மேஞ்சார் லேட் 2000s அண்ட் ஏர்லி 2010s. அந்த டைமில் வந்த எந்த ஆல்பமும் ஃபெயிலுன்னு சொல்லவே முடியாது. ஜிவிஎம்மும் ஹாரிஸ் ஜெயராஜும் கோடிபெண்டன்ட், ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 பேருமே ஒன்றா தான் அவங்களோட ப்ரொஃபஷனல் டெபியூவை கொடுத்தாங்க. போத் க்ரூ அப் டுகெதர். மின்னலே, வேட்டையாடு விளையாடு, என்ன எரிந்தால், வாரணமாயிரம், இதில் எந்த படமுமே ஹாரிஸை யார் ரீப்ளேஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஹாரிஸ் பண்ணதுலேயே எனக்கு பர்சனலி ஃபேவரட் ஆல்பம் வந்து ஆப்வியஸ்லி வாரணமாயிரம். எல்லா சாங்ஸ்குரியும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஏத்தி ஃபார் எக்ஸாம்பிள், ஏத்தி கேட்டால் உடனே ஒரு பம்ப் கிடைக்கும், ஒரு அசட்டு தைரியம் வரும் அது கேட்டால். அண்டு எவ்வளோ டவுனாக இருந்தாலும் டக்குன்னு நம்ம அடுத்த வேலையை பார்க்க தோணும் அந்த பாட்டை கேட்டால். அண்டு அதே படத்தில் வந்து ஹாரிஸ் கேவ் த மோஸ்ட் பியூரஸ்ட் ட்ராக்ஸ் ஆஃப் ஆல் டைம் அடல் மேலே. இட் இஸ் தி மோஸ்ட் ஹாண்டிங்லி பியூட்டிஃபுல் சாங் ஐ ஹவ் எவர் லிசன் டு. அது ஏன் நான் ஹாண்டிங்லி பியூட்டிஃபுல்னு சொல்கிறேன்னா, அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எல்லா ஃபீலுமே ஒன்றா ரஷ் பண்ணி வரும். சந்தோஷம் வரும், ஒரு மென் சோகம் வரும், எல்லாமே கலந்து வரும். சுதா ரகுநாதனோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாங்கில். லிரிக்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த எமோஷன்லாம் விட்டு கொஞ்சம் வெளியே வருவோம். லிரிக்ஸ் பற்றி பேசுகிறப்போ ஹாரிஸோட முக்கியமான ஆஸ்பெக்டை நம்ம மறந்துடுறோம். என்னத்தை தான் வளர்னாலும் அதை நான் பாட்டாக போடுவேன் டிஃபைட் பண்ணாருங்க அந்த மனுஷன். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் கொடுத்தா மட்டும் இல்லை, ஜிப்ரிஸ் கொடுத்தா கூட நான் பாட்டு போட்டு தருவேன்னு சொல்லி நம்மளெல்லாம் அந்த பாட்டையும் நம்ம கேட்டு அந்த பாட்டை நம்ம வளர வச்சார். ஏலேலம்மா, ஹசிலி ஃபிசிலி, அமளி துமலி, ஹோமகசியா, இந்த லிரிக்ஸ்லாம் மீனிங் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கேட்டு தான் இருக்கும்.
இங்கே ஒரு ஜிப்ரிஷ் கொடுத்தாலும் மியூசிக் போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தா, இந்த பக்கம் ஒருத்தர் வந்து சாமி ஸ்லோகம் கொடுத்தாலும் நான் மியூசிக் போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனியும் லேட் 2000s அண்ட் ஏர்லி 2010s கிங்காக இருந்தார். எனக்கு அவரை நாக்குமுக்கால தான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் பெருசாக அவர் எதுவும் பண்ணதில்லை. பட் நாக்குமுக்கா அண்ட் அந்த காதலில் விழுந்தின் ஆல்பமே அவருக்கு பெரிய ரெகக்னிஷன் கொடுத்துச்சு. அங்காடி திரையில் கூட அவள் அப்படி ஒன்று மலைகளின்ற சாங் அவர் தான் மியூசிக் போட்டார். பட் அந்த படம் ஜிவிபியோடது. பட் அந்த பாட்டு மட்டும் விஜய் ஆண்டனி போட்டார். அண்ட் அந்த படத்திலே ஃபேமஸான பாட்டு அது ஒன்று தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவரோட படம் மோஸ்ட் ஆஃப் த ஆல்பம்ஸ் எல்லாமே மேசிவ் ஹிட்ஸ். உத்தமபுத்திரன், வேட்டைக்காரன், TN07L 4777 எல்லாமே மேசிவ் ஹிட்ஸ். சொல்லப்போனால் அந்த படத்தில் ஆத்திச்சூடிலாம் பயங்கர ஹிட்டு. ஏஆர்ஆர் ஹாரிஸ் என்னதான் வெஸ்டர்ன் மியூசிக் நம்ம தமிழ் சினிமா கொண்டு வந்தாலும் ரேப்பு கூத்து கேளு அப்படின்னு சொல்லி ரேப் இசையை நம்ம ஆடியன்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி தான். அதுக்கப்புறம் அவரது ஹிட்டான ஆல்பம் வந்து அவரோட ஆக்டிங் டெபியூவான நான். மக்கையாலனா என்னன்னே புரியலன்னா கூட இப்போ வரைக்கும் நாங்கள் அதை பாடிட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாமே பாடிட்டு தான் இருக்கோம். இந்த வைப் பண்ணுறது அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல, அதுக்கு இந்த ஆளோட மியூசிக் தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எங்கேயாவது வெளியே போனாலோ, எங்கே நம்ம தனியாக இருந்தால் கூட டக்குன்னு ஸ்பீக்கரை போட்டு இவரை பாட்டு போட்டு ஆடினா செம்ம ஃபன்னாக இருக்கும். அவ்வளோ குரூவியாக ஜாலியாக இருக்கும் அவர் பாட்டெல்லாம். இப்போ நம்ம ஹாரிஸ் பற்றி பேசிட்டோம், விஜய் ஆண்டனி பற்றி பேசிட்டோம். அண்ட் வில் மூவ் ஆன் டு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இப்படியே யுவனுக்கு எனக்கு இருக்கும். கேட்டுக்கோங்க, நான் வந்து ஒரு யுவன் கன்னி. யுவனுக்கு கண்டிப்பாக சவுக் போட தான் போகிறேன். அதுக்குன்னு கண்மூடித்தனமாக இருக்க மாட்டேன். தலைவன்கிட்டையும் சில ஃப்ளாஸ் இருக்குது, பேசுவோம். யுவன் வந்து எனக்கு சின்ன வயசுலலாம் ரொம்பலாம் தெரியாது. பட் எனக்கே தெரியாமல் அவரோட பாடல்கள் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். நம்ம யுவனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான ஹெட்ஸ்டார்ட் அவர் கிடைக்கவே இல்லை. ஏஆர்ஆருக்கு ரோஜா, ஹாரிஸ்க்கு மின்னலேன்ற மாதிரி அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரொம்ப ரீச் கிடைக்கல அவருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டரோட, ஒரு மியூசிக் ஆர்டிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஹிட் ஆகலைன்னா அதோட கரியருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதெல்லாம் ஈஸியாக கடந்து வந்தார், பேசுவோம். அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து சரத்குமாரோட அரவிந்தன் ஒரு மூவி. அந்த படமும் பயங்கர ஃப்ளாப்பு, பேச ரீச் ஆகலை. பட் அதில் பாட்டெல்லாமும் ஏதோ நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேலைன்ற ஒரு படத்தில் இன்னும் கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணுற அளவுக்கு மியூசிக் இருந்துச்சு. அதில் நம்ம தளபதி விஜயலாம் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார். காலத்துக்கு ஏற்ற ஒரு கானான்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். நாசர், விஜய் எல்லாமே சேர்ந்து பாடியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே காலம் நகர பூவெல்லாம் கேட்டுப்பாரில் ஓ சென்னியர் வீட்டா, இரவா பார்க்கலான்னு ஹிட்ஸ் கொடுத்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரிய ஆரம்பித்தார். அப்புறமா தீனாவில் பயங்கரமாக ஃபார்ம் ஆனார் யுவன் சங்கர் ராஜா ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். தீனா வந்து ஏஆர் முருகதாஸோட டைரக்டரியல் டெபியூ. அண்ட் அஜித் வந்து அது வரைக்கும் வாலி, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், காதல் மன்னன் மாதிரி லவ் மூவிஸாக கொடுத்துட்டு இருந்தார். அப்படி கொடுத்துட்டு இருந்துட்டு ஒரு மாஸ் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற படம் தீனா தான். ஸோ இவன் மேலே அந்த படத்தில் பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு. பிகாஸ் ஒரு மாஸ் நம்பர் கொடுத்தே ஆகணும். அந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த படத்தோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, நான் அந்த படத்தில் சொல்லாமல் தொட்டு செல்வம் தென்றல் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் இவனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பணி வந்துச்சுன்னே சொல்லுவேன். செல்வராகவனோட கூட்டணி துள்ளுவதோ இளமையில் ஆரம்பித்து என்ஜிகே வரைக்கும் திறந்துட்டுருக்கு. செல்வராகவன் படங்களில் இவனோட மியூசிக் ரொம்ப 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 அழகாக இருக்கும். இந்த படத்தில் தான் அவர் தைரியமாக மெயின் ஸ்ட்ரீமாக பாட ஆரம்பித்தார், இது காதல சாங்கில். அண்ட் அதில் இன்னொரு சாங் இருக்கும், கண் முன்னே எத்தனை நிலவு காலையிலேன்னு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் பைபிள் ஒரு சாங் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து ஹிட்ஸ் கொடுத்துட்டே வந்தார் வரிசையாக. மனதை திருடி விட்டாய், நந்தா, மௌனம் பேசியதே, வரிசையாக ஹிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே மோஸ்ட்டாக. அடுத்த பிரேக் த்ரூ ஆல்பம் வந்து அவரோட வந்து 7G ரெயின்போ காலனி. முன்னாடி வந்து கமர்ஷியல் முன்னாடி வந்து ரெகுலர் ஹிட்ஸாக இருந்தாலும் இப்போ தான் வந்து ஒரு யுவன் சங்கர் ராஜா ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு அபாரமான மியூசிஷியன் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆனது வந்து 7G ரெயின்போ காலனியில் தான். அகெயின் ஃப்ரம் தி செல்வராகவன் அலையன்ஸ். அந்த ஆல்பமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கூட புல் அரிக்குது. கண் பேசும் வார்த்தைகள்லாம் டார்க்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வலி இருக்கும் போது கூட அந்த பாட்டெலாம் கேட்டால் ஒரு மாதிரி வலிக்கவும் செய்யும், சூதிங்காகவும் இருக்கும். அந்த ஃபீல் என்னன்னு ப்ராப்பராக எனக்கு சொல்லக்கூட தெரியல. அந்த படத்தில் இருந்து தான் யுவன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் மியூசிக் டைரக்டராக உருவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய கமர்ஷியல்ஸ் கொடுத்தாலும் அவர் வந்து அப்பப்போ லோ பட்ஜெட் நாட் ஸோ ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இருக்கக்கூடிய படங்கள் சூஸ் பண்ணுவார். பிகாஸ் அந்த மாதிரி மூவிஸில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு ஸ்பேஸ் இருக்கும். யுவன் வந்து இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜாவாக இருக்காருன்னா அவரோட இந்த மூவ் தான் காரணம்.
பிகாஸ் இந்த மாதிரி படங்களில் தான் அவர் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சூப்பரான மியூசிக் கொடுத்தாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பேசுன்னு ஒரு படம், டேரக்டர் யாருன்னு தெரியல, ஆக்டர் யாருன்னு தெரியல, அதில் வந்து வெந்நீர் இரவுகள்னு ஒரு பாட்டு, அப்புறம் வந்து தொட்டால் பூமலரும்ல நம்ம சக்தி நடித்த தொட்டால் பூமலரும்ல அரபு நாடே அண்ட் வளையல் கரங்களை அப்படின்னு இந்த 2 பாட்டு இருக்கும். ரெண்டுமே அழகாக இருக்கும். இந்த இந்த படங்கள் ஹிட் ஆச்சு இல்லையோ, யுவனோட பாட்டு வந்து இந்த பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் இந்த இடத்துல தான் யுவன் வந்து ஒரு சிங்கராக உருவெடுக்கிறாரு. ஐ மீன் மெயின் ஸ்ட்ரீமாக ப்ராப்பராக எல்லா பாடல்களும் நானே பாடுவேன்னு சொல்லி உருவெடுக்கிறாரு. அவரோட வாய்ஸுக்கு அடிமையாகாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரோட வாய்ஸ் அளவுக்கு ஹையெல்லாம் போனால் தொண்டை கிளி கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஹை எடுத்துகிட்டு போவார். உதாரணத்துக்கு வானம்ன்ற சாங், சர்வமில் வந்து காற்றுக்குள்ளேன்னு ஒரு சாங், நீதானேன்னு ஒரு சாங்லாம் அவர் தான் பாடினார். காற்றுக்குள்ளே கேட்காமனே தயவு செஞ்சு போய் கேளுங்க. காற்றுக்குள்ளே வந்து அந்த படத்தில் இருக்க மற்ற பாடல்கள் ஃபேமஸ் ஆனாலும் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகலை. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் ஹியர். திருப்பி சொல்லிருக்கேன் பியூட்டிஃபுல்னு. பட் அதுதான் உண்மை. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. கேட்கணும், தயவு செஞ்சு போய் கேளுங்க. யுவன் வந்து அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். அவரை பற்றி பேசுகிறோம். அவரை பற்றி பேசும்போது ஒரு நாள் பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஐ வாஸ் சேவிங் தி பெஸ்ட் ஃபார் தி லேட்டர். ஸோ அதான் இப்போது எடுக்கிறேன். அதே செல்வராகவன் கூட்டணியில் வந்த இன்னொரு ஜெம் தான் ஒரு நாளில். ஒருத்தன் எவ்வளோ டவுனாக இருந்தாலும், வாழ்க்கையில் ஒரு பிடி கூட இல்லாமல் போயிருந்தாலும், சூசைடல் தாட்ஸோடு இருந்தாலும், வாழ்க்கையாவது மயிராது இன்னும் எத்தனை அடிடா அடிப்ப கூடடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க வச்சுருக்கேன் அந்த பாட்டை கேட்டாலே. லிரிக்ஸ் எல்லாம் செதுக்கியிருப்பார் நாமுத்துக்குமார். அதாவது போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தமை பணவை வருத்தமில்லை, இந்த மாதிரி லைன்லாம் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வைக்கும். இவ்வளோதான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம கன்க்ளூடே பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு அந்த பாட்டு ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கும்னா, கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டுன்னு ஆரம்பித்து மறுபிறவி வேணும்னு சொல்லி முடிப்பார். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நீ பாட்டுக்கு போடா, இன்னைக்கு கஷ்டம்னா நாளைக்கு இருக்காது, நீ பாட்டுக்கு ஓடுன்னு சொல்லி ரொம்ப அழகாக மீனிங்ஃபுல்லாக சொல்லியிருப்பார். அதாவது ஒரு நாளில் வந்து முன்னாடி வந்து யஷ்வந்த் தவிர படத்துக்கு பட்டியல் போட்டாரோ, அதே மாதிரி வந்து பாடல்களில் டாப் 10 அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னை யாராவது கேட்டாங்கன்னா ஒரு நாளில் வந்து டாப் 3 வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஃபேவரட்டான சாங் எனக்கு அது. So on the topic of Yuvan, even I want to add on something. If you are a die-hard Yuvan fan, this may be offending for you. I just want to make my point clear. Don't take me wrong. Yuvan is another phenomenal music director. I'll never deny that. But என்னை கேட்டா இப்போ இருக்க நிலைமையில Yuvan is கொஞ்சம் overrated தான். யுவனை ஒரு ட்ரக் டீலர் ரேஞ்சில் தானே எல்லாரும் வச்சு பேசிட்டு இருக்காங்க இப்போ. யுவனை இந்த ரேஞ்சில் எல்லாரும் வச்சிருக்கிறதுனால மற்ற மியூசிஷியன்ஸ், மற்ற ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் கிடைக்கலையோன்ட்டு ஒரு தாட் இருக்கு. பொல்லாதவன், ஆயிரத்தில் ஒருவன், இந்த மாதிரி படங்களோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டா நிறைய பேர் யுவன்னு சொல்ற ஊர் நம்மளுது. He has done some very good albums, but ஒரு பாஸ்ட் 10 years எடுத்து பார்த்தோம்னா நல்ல சாங்ஸ் எத்தனை வந்திருக்குன்ட்டு விரல் ஒட்டி எண்ணிடலாம். இதை பத்தி பேச ஆரம்பிச்சது எதுக்குன்னா, we have to talk about the downfall of Yuvan. இதுக்கு மெயின் ரீசனா நான் பார்க்கறது the demise of நாமுத்துக்குமார் சார். Yuvan and நாமுத்துக்குமார் சார் created magic ன்னு தான் சொல்லணும். அவரோட லைன்ஸ் அண்ட் யுவனோட வாய்ஸ் மேட்ச் மேட் இன் ஹெவன். அது என்னப்பா, ஒரு லிரிசிஸ்ட் தானே, அவர் இல்லைன்னா இன்னொன்று ஒருத்தர், இவன் தானே மெயின், அவர்கிட்ட இருந்து தானே சாங்ஸ்லாம் வருதுன்னு சொன்னீங்கன்னா நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் த சேட் ரியாலிட்டி இஸ் தட் அந்த மேஜிக் இப்போ வரைக்கும் நடக்கல. யோசிச்சு பார்த்தா பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அகலாதே தவிர்த்து ஐ எம் நாட் ஏபிள் டு நேம் எனி மெமரபிள் சாங்ஸ் ஃப்ரம் யுவன். இருக்கலாம், பியார் பிரேம காதல்லாம் இருக்கு, பட் ஸ்டில் டக்குன்ட்டு சொல்லணும்னா எனக்கு எவ்வளோதான் வருது. ஸோ அதுதான், நாமுத்துக்குமார் வாஸ் த பேக் போன் டு யுவன் and was the person behind most of our childhood favorite songs. We never celebrated him as much as we should have. It was too late when we started realizing that.
ஒரு சாங்க்கு மியூசிக் டைரக்டரை தாண்டி ஒரு லிரிசிஸ்ட் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு புரிஞ்சது எனக்கு இங்க இருந்து தான். தங்க மீன்கள், பையா ஆல்பம்லாம் ஒரு ஃபேஸ் டிஃபைனிங்கா இருந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிரிசிஸ்ட் தான். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சாங்கை என்ஜாய் பண்றதுலேருந்து வி ஆல் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் சர்டன் லிரிக்ஸ். அந்த டைம்ல தான் வைரமுத்து டு முத்துக்குமார் டிரான்சிஷன் நடந்துட்டு இருந்தது. நான் முத்துக்குமார் ஹேட் ஆர் வைப். இன்னைக்கு நம்ம அந்த சாங்ல அந்த லைன் நல்லா இருக்கு, இந்த சாங்ல செகண்ட் பேரால ஃபோர்த் லைன் நல்லா இருக்குன்னுலாம் பேசிட்டு இருக்கோம்னா லிரிக்ஸை உணர ஆரம்பிச்சது தான் அதுக்கு ரீசன். அதை நம்மள பண்ண வச்சதும் இவர் தான். காம்ப்ளெக்ஸ் தமிழ் வேர்ட்ஸ்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் த சாங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்சிஷன் ஆயிருந்தது. ஆனால் இவர் ஸ்டார்டட் மிக்சிங் கலோக்கியல் தமிழ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, வி ஆஸ் ஆடியன்ஸ் ஒரு மோல்டில் இருக்கும், எப்படியெல்லாம் ஒரு பாட்டை ரசிப்போன்னு சொல்லிட்டு. அந்த மோல்டை பண்ணது வந்து நான் முத்துக்குமார் தான். எவ்வளோ பெரிய விஷயத்த சைலண்டாக பண்ணியிருக்காருன்னு பாரு. கரெக்டு தான். நாமுத்துக்குமாரோட டிமேஸ்க்கு அப்புறம் அந்த கவி ஆளுமை இறந்ததுக்கப்புறம் இவனோட பாடல்களில் வேணால் இந்த மேஜிக் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்போவுமே போல் நல்லா தான் இருந்துட்டு வருது. ரைட் ஃப்ரம் மங்காத்தால தான் பிஜிஎம் கிங்கு அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து இப்போது நம்ம வலிமை வரைக்கும் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா தான் இருந்துட்டு வருது. அப்பப்போ கூட ஒரு ஆல்பம் நீ சொன்ன மாதிரி பியார் பிரேமா காதல் ஆல்பம் கூட சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லா பாட்டு மோஸ்ட் ஆஃப் த பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதில் டோப் ட்ராக்கு அப்புறம் வந்து பியார் பிரேமா காதல் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் சொல்ல வரது என்னென்னா, லிரிக்ஸ்னால நாமத்துக்குமார் இல்லாததுனால மேபி பாடல்கள் வந்து நல்லா இல்லாமல் போகலாம். பட் யுவன் வந்து ஒரு மியூசிஷியனாக இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்காரு த்ரூ ஹிஸ் பிஜிஎம்ஸ். சரி போதும், நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 30 மினிட்ஸ் டச் பண்ணியாச்சு. இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் இருந்தாலும் வி ஹாவ் டு ஸ்டாப் வித் திஸ். ஏன்னா மணிரத்னம் எபிசோடே நம்ம ஷார்டன் பண்ண ட்ரை பண்ணி நிறைய நல்ல கண்டென்ட்டை விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வீல் ஹாவ் திஸ் அஸ் அ 2-part எபிசோட். ஸோ நெக்ஸ்ட் வீக் வுட் ஆல்சோ பி எபிசோட் 3.2 மியூசிக். அதோட கண்டினியூஷன் தான். இங்கே பாருங்க, அவனை 1 hour எபிசோடையே ஷார்ட் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஷார்ட்டுன்றான். இன்ஃபேக்ட் அது ஷார்ட்டு தான், அது மேலேயே போயிருக்கலாம், பேசுறதுக்கு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பட் ட்ரை பண்ணுவோம். நம்ம ட்ரை பண்ண தான் இது நமக்கு செட் ஆகுதுன்னு தெரியும். வில் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி ஃபார்மேட், எவ்ரி கண்டென்ட். அண்ட் அதே மாதிரி நாங்கள் வந்து இது இந்த பசங்களாப்பா படம் பற்றி பேசுனா நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபார்மாக வேணாம் சொல்லி நினைக்கிறோம். வில் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங், வில் ட்ரை அவுட் எவ்ரி திங். எது செட் ஆகுதோ வில் ஸ்டிக் ஆன் டு தேட். யா, ஐஷன் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் எபிசோட் வில் பி மியூசிக் 3.2. இந்த எபிசோட கண்டினியூஷன். நிறைய பேசணும். லிரிசிஸ் பற்றி நாங்கள் பேசவே இல்லை. நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் அவங்களோட கேரியர் நல்லா இல்லைனாலும் சின்ன சின்ன ஃப்ளாஷஸ் அவங்களோட ஆல்பம்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும், அதெல்லாம் நான் கவர் பண்ணணும். நிறையா இருக்குது பேசுறதுக்கு. வில் கவர் தட் இன் 3.2. ஸோ இதை நீங்கள் யூடியூப்பில் கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும், அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இஃப் யூ ஆர் லிஸ்னிங் டு திஸ் ஆன் ஸ்பாட்டிஃபை, ப்ளீஸ் ஃபாலோ அஸ் அண்ட் ஆர் சோஷியல்ஸ் ஆர் இன் த டிஸ்கிரிப்ஷன்ஸ். உங்களோட தாட்ஸை நீங்கள் அங்கே கூட வந்து சொல்லலாம். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் எபிசோட், பாய்.